இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா AU பேங்க்ல எப்படி நம்ம ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் ஓபன் பண்றது அப்படினு சொல்லி நம்ம வந்து வீடியோ போட்டுறோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு வந்து ஒரு லைவாவே வந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்ணியிருந்தேன். அதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படினா இப்போ நமக்கு வந்து வெல்கம் கிட் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. இந்த வெல்கம் கிட்டோட அன்பாக்சிங் வீடியோ தான் இதுல வந்து பார்க்க போறோம். இந்த வெல்கம் கிட்ல என்னென்ன டாக்குமெண்ட் டீடைல்லாம் வந்து வருது இத பத்தின எல்லா டீடைலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படினா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ இந்த அக்கவுண்ட் எப்படி ஓபன் பண்றது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். வீடியோவோட லிங்க்கும் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க்குமே கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு லைஃப் டைமுக்கு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்டாவே யூஸ் பண்ணனும் அப்படினா நீங்க இந்த பேங்கை சூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஏடிஎம் கார்டு வந்து கம்மியான சார்ஜஸ்லயே வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து AU பேங்க்ல இருந்து சென்ட் பண்ணியிருந்த அந்த வெல்கம் கிட் வந்து இதுதான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து AU பேங்க் அப்படிங்கற அந்த அதோட லோகோ வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. AU 1010 அப்படிங்கிறது அக்கவுண்ட் டைப். நெக்ஸ்ட் இதுல நம்மளோட அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து அதோட பேக் சைடு. சோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து உள்ள வந்து ஓபன் பண்ணலாம். இது உள்ள வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து இருக்குது இத பத்தி பார்க்கலாம். இதுல வந்து உங்களுக்கு ATM கார்டு, செக் புக் வந்து கண்டிப்பா இருக்கும். பாஸ்புக் வந்து கொடுக்க மாட்டாங்க. சோ இப்போ இத வந்து அன்பேக் வந்து பண்ணலாம். இப்போ வந்து ஓபன் பண்ணியாச்சு. இது உள்ள வந்து என்னலாம் இருக்கு அப்படிங்கற மொத்த டாக்குமெண்ட்டை இப்போ வந்து வெளிய எடுக்கலாம். சோ இவ்வளவு தான் வந்து பாத்தீங்க அப்படினா இது உள்ள இருக்கக்கூடிய மொத்த டாக்குமெண்ட் எல்லாமே வெளிய எடுத்துட்டேன். இப்போ ஒன் பை ஒன்னா என்னலாம் இதுல வந்து கொடுத்திருக்காங்க அப்படினு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இதுல நம்மளோட பிரைமரி அட்ரஸ், அதாவது இதுதான் நம்மளோட டெலிவரி அட்ரஸ். இந்த அட்ரஸ் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அட்ராக்டிவ் பெனிஃபிட் அப்படினு இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கு கீழேயே வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளோட அக்கவுண்ட் நம்பர், அப்புறம் கஸ்டமர் ஐடி, நம்மளோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் பிரான்ச்சோட டீடைல் இது எல்லாமே இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கு நெக்ஸ்ட் பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா சம் பெனிஃபிட் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் இதுல கொடுத்திருக்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா நமளுக்கான மெயின் வெல்கம் கிட்டே வந்து இங்க தான் வந்து கொடுத்திருக்காங்க. சேவிங் அக்கவுண்ட் வெல்கம் கிட் அப்படிங்கறதை இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து இத வந்து ஓபன் பண்ணோம் அப்படினா ஃபர்ஸ்ட் எடுத்தால நமக்கு வந்து செக் புக் வந்து கொடுத்திருக்காங்க. ஓபன் பண்ணலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் லீஃப் மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. அந்த புக் லீஃப்க்கு உள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படினா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு புக் லீஃப் மாதிரி தான். இதுல வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா நமளுக்கான செக் புக் வந்து கொடுத்திருக்காங்க. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் ஓபன் பண்றோம் அப்படினா ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு செக் புக் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீயாவே வந்து கொடுக்குறாங்க. இதுல வந்து எந்த ஒரு சார்ஜஸும் நம்ம வந்து பே பண்ணனும் அப்படின அவசியம் கிடையாது. இதுக்கு அப்புறமும் நமக்கு வந்து செக் புக் வேணும் அப்படினா நம்ம வந்து பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த ஒரு செக் லீஃப் வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. 25 லீஃப் இருக்கக்கூடிய செக் புக் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா நமளுக்கான ATM கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ATM கார்டு இருக்கக்கூடிய பேப்பர். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸ் டீடைல் வந்து பிரிண்டட் ஆயிருக்கு. அதுக்கு கீழ வந்து ஓபன் பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா நமளுக்கான ATM கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸ் டீடைல் எல்லாமே இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் யுவர் சேவிங் அக்கவுண்ட் டெபிட் கார்டு கேர் அப்படினு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ கீழ வந்து ஓபன் பண்ணலாம். கீழ வந்து ஓபன் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து ரூபே டைப் ATM கார்டு தான் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ரூபே டெபிட் கார்டு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்டோட நம்பர், அதுக்கு அப்புறம் வந்துட்டு பிரைமரி அக்கவுண்ட் நம்பர் எல்லாமே இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அடுத்து வந்து கார்டை வந்து ஓபன் பண்ணலாம். சோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ரூபே டைப்ல பிளாட்டினம் ATM கார்டு தான் வந்து கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படினா அந்த ATM கார்டு. கீழ AU பேங்க் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்மளோட நேம் இங்க பிரிண்டட் ஆயிருக்கு. ரூபே டெபிட் கார்டு அப்படிங்கறத இங்க பிரிண்டட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டேப் டு பே ஆப்ஷன் வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க. இங்க சிப், இங்க பிளாட்டினம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் கார்டோட நம்பர், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், CVV நம்பர் எல்லாமே வந்து கார்டோட பேக் சைடு கொடுத்திருக்காங்க. அதை இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ கார்டு வந்து எடுக்கலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படினா இப்போ நமக்கு வந்து இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட்ல நமக்கு கொடுத்திருக்கிற ATM கார்டு ரூபே டைப். சோ இதோட பேக் சைடு வந்து பார்த்தோம் அப்படினா இந்த இடத்துல வந்து நம்மளோட கார்டு நம்பர், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா CVV நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவு தான் வந்து பாத்தீங்க அப்படினா கார்டு டீடைல். சோ இத யூஸ் பண்ணி நம்ம வந்து பர்ச்சேசிங் அண்ட் பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது இதுல நிறையவே ஆஃபர்ஸ் அண்ட் பெனிஃபிட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது யூஸ் பண்ணாதான் தெரியும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளோட ATM கார்டு
கார்டுக்கான சார்ஜஸ் டீட்டெயில், அதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இதில் வந்து பாருங்கள் நமக்கு ஏடிஎம் கார்டுக்கான ஆனுவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது கொட்டாக் பேங்க்கில் வந்து 300 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஆனுவல் ஃபீயாக 150 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஸோ இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து இங்கிலீஷ்லையும், ஸோ இதுக்கு பேக் சைடில் வந்து ஹிந்திலையும் சேம் டீட்டெயிலை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தவிர இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே இங்கே வந்து பிரிண்டட் பண்ணி அது ஒரு புக்கு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இது எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கலாம். கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர், அதில் என்னென்ன பெனிஃபிட் அண்ட் சார்ஜஸ் பிடிப்பாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்து பிரிண்டட் பண்ணியிருக்காங்க. தேவைன்னா இதை வந்து ரீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 500 ரூபாய் டெபாசிட் எடுத்து பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கேவிசி எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆன பிறகு நீங்கள் டெபாசிட் எடுத்து பண்ணுங்கள். நான் வந்து 500 ரூபாய் டெபாசிட் எடுத்து பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 177 ரூபாய் இந்த ஏடிஎம் கார்டுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்புறம் செக் லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீ தான். 25 லீஃப் இருக்கக்கூடிய செக் புக் வந்து டோட்டலாக நமக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஃபியூச்சர் இருக்குது. உங்களுக்கு லைஃப் டைமுக்கு இது ஜீரோ பேலன்ஸாகவே இருக்கும். இது வந்து எப்போவுமே சேவிங் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எப்போவும் சேவிங் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரான்ச்சை விசிட் பண்ணி தான் கன்வெர்ட் பண்ண முடியுமே தவிர மற்றபடி இந்த அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கலாக சேஞ்சஸ் ஆகாது. உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த பேங்கை வந்து சூஸ் பண்ணலாம். இதில் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பர்சனல் லோன், ஹோம் லோன், எல்லா விதமான லோனுமே இதுலேயும் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விருப்பம் இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்பேக் வீடியோ. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண அடுத்து ஒரு 7 ஒர்க்கிங் டேஸில் நமக்கு ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக 7 ஒர்க்கிங் டேஸில் தான் எனக்கு ரிசீவ் ஆகிருக்குது. ஸோ நீங்களும் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக கார்டு வந்து கண்டிப்பாக ரிசீவ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.